ஆரம்பத்துல ஹீரோக்களுக்கு வெறும் டச் அப் பாயா வேலை பார்த்துக்கிட்டு அப்புறமா மிகப்பெரிய ஸ்டாரா மாறினவங்க யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மனோபாலா. இயக்குனர் மற்றும் நடிகர் மனோபாலா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஹிட் படமான ஊர்காவலன் படத்தை கொடுத்தவரு. தன்னோட இறுதி மூச்சு நிக்கிற வரைக்குமே தமிழ் சினிமால நடிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அந்த அளவுக்கு தன்னைத்தானே சினிமாக்காக அர்ப்பணிச்ச ஒரு மனுஷன் மனோபாலா. ஆனா ஆரம்பத்துல இவர் எப்படி தெரியுமா இருந்தாரு? மிகப்பெரிய நடிகர்களுக்கு டச் அப் பாயா தான் வேலை பார்த்திருக்காரு. ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கா போய் நடிகர்களுக்கு டச் அப் பாயா வேலை தான் இவரோட முழு நேர வேலையா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா டைரக்டர் பாரதி ராஜாவோட புதிய வார்ப்புகள் அப்படின்ற படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா 1994 ஆண்டு வெளியான தாய்மாமன் படத்தின் மூலமா ஒரு நடிகராவோ தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பரிச்சயமாகிறாரு. அதுக்கப்புறமா ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி தான், மனுஷன் எங்கேயோ போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சின்னி ஜெயந்த். நடிகர் சின்னி ஜெயந்த் வந்து 90s காலகட்டத்துல ஒரு முன்னணி நடிகரா பார்க்கப்பட்டவர். முரளி, பிரசாந்த், அஜித், விஜய் இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களுக்கு நிறைய படத்துல ஃப்ரெண்டா இவர் தான் வருவாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட். சினிமா கலைஞர்களுக்கு ஆரம்பத்துல இவர் டச் அப் பாயா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா 1984 ஆண்டு வெளியான கை கொடுக்கும் கை படத்தின் மூலமா டைரக்டர் மகேந்திரனால இவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காரு. தன்னோட வித்தியாசமான வசன உச்சரிப்பினால ரசிகர்களை சீக்கிரமாவே கவர்ந்துட்டாரு. இவரோட ஒவ்வொரு டைலாக் டெலிவரியும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஈஸியா நம்மள சிரிக்க வச்சிருவாரு. அதனால நிறைய குணச்சித்திர கேரக்டர்ஸ் இவருக்கு கிடைச்சதுனால டச் அப் பாய் வேலையை விட்டுட்டு முழு நேர நடிகரா மாறிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மயில்சாமி. தமிழ் சினிமாவுல மிக முக்கியமான நகைச்சுவை கலைஞர் அப்படின்னா கண்டிப்பா மயில்சாமியை சொல்லலாம். ஏன்னா இவரோட இறப்பு நமக்கு அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்துல டச் அப் பாயா தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு இவர் தான் டச் அப் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் நடிகர் மற்றும் இயக்குனரான பாக்கியராஜ் கிட்ட மிமிக்ரி பண்ணி காமிச்சிருக்காரு மயில்சாமி. மிமிக்ரி பண்ண அதே நாள்ல மயில்சாமிக்கு தாவணி கனவுகள் அப்படின்ற படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாக்கியராஜ். அதுக்கப்புறமா சின்ன கலைவாணர் விவேக் கூட சேர்ந்து எக்கச்சக்க படத்துல நடிச்சு ஒரு சூப்பரான ஆக்டரா மாறிட்டாரு மயில்சாமி. சோ இதுக்கு தான் சொல்றது, நம்ம கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அதை உடனடியா யாருக்கிட்டையாவது காமிச்சு ஏதாவது ஒரு வழி பிறந்துராதா அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. அப்படியே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. மயில்சாமி அப்படியே இருந்திருந்தார் அப்படின்னா கடைசி வரைக்கும் டச் அப் பாயா தான் இருந்திருக்கணும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரமேஷ் கண்ணா. நடிகர் ரமேஷ் கண்ணா 90s கிட்ஸ்க்கு ஒரு ஃபேவரட்டான காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் படத்துலலாம் விஜய்க்கு ஈக்குவலா சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஆரம்பத்துல நாடக பட்டறையில பயிற்சி பெற்றவர் தான் இவர். சினிமாவுல எப்படியாவது நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உள்ள வந்திருக்காரு. ஆனா இவருக்கு கிடைச்சது என்னவோ டச் அப் பாய் வேலை தான். சரி, கிடைச்ச வேலையை எதுக்கு விடணும் அப்படின்னு நிறைய நடிகர்களுக்கு டச் அப் பண்ணி விட்டுட்டு இருந்திருக்காரு. கூடவே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா KS ரவிக்குமார் தொடங்கி நிறைய முன்னணி இயக்குநர்கள் கிட்ட உதவி இயக்குனரா வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரமேஷ் கண்ணாக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற படத்துல ஒரு நடிகரா அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய பட வாய்ப்புகள் வந்து ஒரு சூப்பரான ஆக்டரா மாறினாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தம்பி ராமையா. ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் இவர் சினிமாக்குள்ளேயே வந்திருக்காரு. ஆனா காலத்தோட கட்டாயம் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய நடிகரா மாறிட்டாரு தம்பி ராமையா. சினிமாவுல நடிக்க ஆசைப்பட்டு ஒரு டச் அப் பாயா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காரு. அதுக்கப்புறமா சீரியல்ல வசனம் எழுதக்கூடிய வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அங்கங்க சின்ன சின்ன கேரக்டருக்கு கூப்பிட்டு விடுவாங்களாம். சரி, எதுக்கு வாய்ப்பை விடணும், 100 ரூபாய் பேமெண்ட்னாலும் பரவாயில்ல அப்படின்னு தம்பி ராமையா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா மைனா படம் தான் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிச்சு. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை கச்சிதமா பொருந்தி நடிக்கக்கூடிய நடிகர் அப்படின்னு தம்பி ராமையாக்கு ஒரு பெயர் வந்துச்சு. அதுக்கப்புறமா வில்லன், காமெடியன், குணச்சித்திர கேரக்டர் அப்படின்னு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு இப்ப தம்பி ராமையா ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.